ஃபைனலா நம்ம எல்லாரும் இவ்வளோ நாளா ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த படமான ரெட்ரோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுடைய நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல், பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், நாசர், ஜெயராம், பிரகாஷ் ராஜ்னு சொல்லி பல பேரோட நடிப்புல உருவான இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த வருஷத்துல இப்போ வரைக்கும் வந்ததுல இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவியா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இந்த படத்து மேல செம்ம எதிர்பார்ப்புகளோட இருந்தோம். ஈவன் படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது நம்ம சூர்யாக்கு ஒரு கம்பேக்கா இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த படமும் இல்லனா அவ்வளவுதான், நம்ம சூர்யா கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். லிட்டரலி லைக் ஜெயிச்சிரா மாறா அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை தான் இந்த படம் மேல இருந்துச்சு. சோ அந்த வகையில இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா. போன படம் நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அண்ட் முக்கியமா நம்ம சூர்யாக்கு இது உண்மையிலேயே கம்பேக் தானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. தம்ப்நெயில பார்த்து தானே வந்தீங்க, அப்புறம் ஸ்பாயிலர் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பட் இருந்தாலும் சின்னதா ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு a brand new day of What About. இன்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி 1960ஸ்ல தூத்துக்குடியில நடக்கிற கதைக்களம். கதை அங்கிருந்து தான் தொடங்குது. நம்ம ஜோஜி ஜார்ஜ் தூத்துக்குடியில ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய வைஃப் ஸ்வாஸ்திகா, அவங்களுக்கு குழந்தை இல்ல. திடீர்னு அங்க நடந்த ஒரு சம்பவத்துல ஜோஜி ஜார்ஜ் கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் செத்துருவாரு. சோ அவர்கிட்ட வளர்ற குழந்தைய அவர் இல்லாதனால நம்ம ஜோஜி ஜார்ஜோட வைஃப் ஸ்வாஸ்திகா அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. பட் நம்ம ஜோஜி ஜார்ஜுக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அண்ட் அந்த குழந்தையும் வேற யாரும் இல்ல, நம்ம சூர்யா, பாரிவேல் கண்ணன். சூர்யா சின்ன வயசுல இருந்தே சிரிக்க மாட்டாரு. அவர் முகத்துல சந்தோஷ கலங்கிறதே இருக்காது. கொஞ்ச நாள் போக அவரோட வளர்ப்பு தாயான ஸ்வாஸ்திகா சாகும்போது நீ எனக்கு பிறந்த மகன் இல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு தான் சாகுறாங்க. நம்ம சூர்யா சின்ன வயசுல இருந்தே நிறைய தற்காப்பு கலை கத்துக்கிட்டு ரொம்ப வெறப்பா ரக்கடா சண்டை செய்ய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அடிதடி சண்டையில இன்வால்வ் ஆகுறது மட்டும் இல்லாம தன்னுடைய வளர்ப்பு அப்பாவான ஜோஜு ஜார்ஜுக்கு ஒரு ரைட் ஹேண்டடா இருப்பாரு. இவர் வளர்ந்த அப்புறம் இவர் சின்ன வயசுல பார்த்த ஒரு பொண்ணை ரொம்ப வருஷம் கழிச்சு பெரியவன ஆன அப்புறம் எதர்ச்சியா மீட் பண்றாரு. பார்த்தவுடன் காதலுங்கிற மாதிரி இன்ஸ்டன்டா இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் ஒண்ணு ஏற்படுது. லேட்டர் கேர்ள் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு இந்த அடிதடி சண்டை கேங்ஸ்டர் வாழ்க்கையெல்லாம் வேணாம், இனி சிரிக்க பழகுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழலாம்னு பிளான் பண்றாங்க. பட் எதிர்பாராத விதமா அவங்க கல்யாணத்தப்போ சண்டை சச்சரவெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருந்த சூர்யா இப்ப திரும்பவும் அடிக்க தொடங்குறாரு. அவர் அப்பாவை எதிர்த்து இந்த முறை தனக்காக சண்டை போடுறாரு. இந்த கருமம் பூஜா ஹெக்டே கண்ணில் பட அவ்வளவு சொல்லியும் இவர் திரும்பவும் வயலன்ஸ்குள்ள இறங்குனது பிடிக்காம அவரை விட்டு ரொம்ப தூரமா கண்காணாத இடமா போறாங்க. சோ லேட்டர் நம்ம சூர்யா அவர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சாரா, கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தன்னை முழுசா மாத்திக்கினாரா, கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா. இதுக்கு இடையில நடக்கிற அப்பா புள்ள சண்டை. இந்த படத்துல வர அந்த ஐலாண்டுக்கும் நம்ம சூர்யாக்கும் என்ன சம்பந்தம், ஒரு விதமான கல்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம சூர்யா எப்படி வந்தாரு, அவருடைய உண்மையான அம்மா அப்பா யாரு, தொடக்கத்துல காணாம போன அந்த தங்க மீன்கள் எங்க இருக்கு, சூர்யாவோட உடம்புல இருக்கிற அந்த வடு எப்படி வந்துச்சு, அவருடைய பிறப்புக்கான காரணம் என்ன, கடைசியில நம்ம சூர்யா சந்தோஷமா சிரிச்சாரா, அந்த தீவுல இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா, இப்படி பல விஷயங்களை பத்தி பேசுறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சிம்பிள். இப்ப ரீசெண்டா வந்த நம்ம ஏக்கியோட குட் பேட் அக்லி அந்த படத்துல பாத்தீங்கன்னா கெட்டவனா இருக்கிற ஒருத்தன் நல்லவனா மாறலாம்னு பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க அவனை மாற விட மாட்டாங்க. சோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ரெட்ரோ. நம்ம சூர்யா இந்த அடிதடி சண்டையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ பார்ப்பாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் மீண்டும் சண்டையில இறங்குவாரு. தான் வயலன்ஸை விட்டாலும் வயலன்ஸ் அவரை விடாது. சோ இதை மெயினா வச்சு இதை சுத்தி இந்த லவ் போர்ஷன்ஸ், அப்பா பையன் சண்டை, பாரிவேல் கண்ணனோட மறைக்கப்பட்ட உண்மையை சின்னதா ஒரு மித்தாலஜி கலந்து சிம்பிளான கதையை நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட லேயர்ஸ் ஆட் பண்ணி எண்டுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. பொதுவா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவரோட படங்கள்ல இந்த கதைங்கிறது இருக்கும். சும்மா ஒரு கான்செப்டை வச்சு அதை ஸ்கிரீன் பிளே மூலமா பெட்டரா கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஜெகமே தந்திரம், மகான், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கதையில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெட்ரோ. இந்த படத்துல கதை எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை விட ஒரு படி மேல இந்த ஸ்கிரீன் பிளே. ஜெகமே தந்திரம், மகான் மாதிரி இந்த படத்தையுமே சாப்டர் வைஸா தான் கொண்டு போயிருப்பாங்க. லவ், லாஃப்டர், வார்னு சொல்லி 3-4 செக்மெண்டா இருந்திருக்கும். அது போக நம்ம சூர்யாவோட இன்டர்வா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ்ல எல்லா சண்டைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம், தங்க மீன்கள்னா என்னன்னு கடைசியில ரிவீல் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இவங்க டீட்டெயிலா பேசியிருக்காங்க.
முடிச்சிருக்க மாட்டாங்க. அங்கங்க ஓப்பன் எண்டிங்கா தான் இருந்திருக்கும். பாசிபிளி சொல்லாத விஷயங்களை வச்சு இந்த படத்துக்கு சீக்வலுமே எடுக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல பேசப்படுற இன அழிப்பு, புரட்சி, போராட்டம்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த படத்துலயும் கொண்டு வந்திருப்பாங்க. படம் தொடங்கும் போது ஒரு கேரக்டர் வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி தொடங்கி கடைசியில வேற ஒரு கேரக்டர் சிரிக்கிற மூலமா முடிக்கிறது. அந்த கல்ட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது, த ஒன் அது யாரு, அதை ஃபோர்ஷேடோ பண்ற விதம், பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடியே சிம்பாலிக்கா சொல்றேன்னு சொல்லி சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. போதாததுக்கு அங்கங்க நம்ம தலைவரோட ரெஃபரன்ஸுமே இருந்திருக்கும். அதெல்லாம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் வந்து டெக்னிக்கலா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எழுதப்பட்ட கதை தான். பட் ஆக்ஷனுங்கிறத தாண்டி இந்த படத்துல லவ்வும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. பட் நம்ம ரஜினிகாந்துக்கு லவ் மூவிஸ் அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்கிறனால அவருக்கு பதிலா சூர்யாவை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பேட்ட படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஓவராலா படம் நல்லா இருந்தாலும் அவருக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. சோ அதுக்கான சேஞ்சஸா அவருக்கு பதிலா நம்ம சூர்யாவை கேஸ்ட் பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸ்டோரிக்குமே அது சூப்பரா ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே டிஃபரெண்டா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை நார்மலா தான் ஸ்டார்ட் ஆகும். பட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதை வேற ஆங்கிள், வேற ட்ராக்ல கொண்டு போயிருப்பாங்க. என்ன 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 நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கதை நார்மலா தொடங்கி எங்கெங்கயோ கொண்டு போய் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு டிஃபரெண்டா முடிச்சிருப்பாங்க. அதுலயே முக்கியமா இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பாக்குறதுக்கு லிட்டரலி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸோட செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்கும். நம்ம ராகவ லாரன்ஸ் அலியஸ் சீசர் படம் ஷூட்டிங் எடுக்கிற காரணமா அந்த ஊருக்கு போயிட்டு கடைசியில அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு குரல் கொடுக்கிற விதமா அவங்களோட சேர்ந்து போராடி இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த ரெட்ரோ கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போயிட்டு கடைசியில அங்க இருக்கிற மக்கள் சிரிக்க மறந்த மக்களை சிரிக்க வச்சிருப்பாரு நம்ம சூர்யா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் போலீஸை எதிர்த்து நின்று இருப்பாங்க. பட் இந்த படத்துல அதை அப்படியே மாத்தி அமைச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல சொல்லப்பட்ட தங்க மீன்கள் அது என்னங்கறத கடைசியில ரிவீல் பண்ணி அது மூலமா அங்க இருக்கிற மக்கள் அவங்களை எதிர்த்து நிக்கிற வில்லன் கேங்ஸை பயங்காட்டி ஓட விடுறாங்க. என்னதான் ரெண்டு படங்களோட கிளைமேக்ஸுமே டிஃபரெண்ட் ஆப்போசிட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில செகண்ட் ஹாஃப் வந்து அரைச்சமாவே திருப்பி அரைக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராலா இந்த படத்துல எங்கேயும் போர் அடிச்சிருக்காது. பட் என்ன ரன் டைமை குறைச்சிருக்கலாம். படம் வந்து 2.25 மணி நேரம். அப்படி இருக்கும்போது சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். பொதுவா கார்த்திக் சுப்ராஜ் படங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த மக்களை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி காமெடிங்கிற பேர்ல ஏதோ பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் இவங்க தாராளமா ட்ரிம் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஈவன் தோ நிறைய என்கேஜிங்கான ஃபேக்டருமே இருந்துச்சு அண்ட் எமோஷனல் கனெக்டுமே கூட. அதை தாண்டி பில்டப், ரெஃபரன்ஸ் அண்ட் மாஸ் சீக்வன்ஸ் எல்லாம் கூட அளவா இருந்திருக்கும். ரொம்ப ஓவரா போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. அதை தொடர்ந்து டெக்னிக்கல் வைஸ் பார்த்தாலுமே பொதுவா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ஒரு குறையுமே இல்ல. அதோட முக்கியமான ஒரு விஷயம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அட்டகாசமாவே இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். பொதுவா ஒரு படத்துல சண்டை அதிகமா இருந்தா என்னடா இது படம் பூரா ஒரே சண்டையா கிடக்கு அப்படிங்கிற சலிப்பு தட்டுற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். பட் இங்க அப்படியெல்லாம் இல்ல. படத்தோட தொடக்கத்துல அந்த ட்ரெயின்ல அந்த சின்ன பையன் சண்டை போடுறது, அப்புறம் சூர்யாவோட இன்ட்ரோல வர ஃபைட், கல்யாணத்துல நடக்கிற சண்டை, வெட்டுக்குத்து, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிறவனை போட்டு பொளக்குறது, செகண்ட் ஹாஃப்ல அந்த கல்ட் ஒத்தாலா மொத்த பேரையும் எதிர்த்து நிக்கிறது, 2 ஸ்டிக்கை வச்சு சண்டை போடுறதுன்னு சொல்லி இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ரியலா ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் நம்ம சூர்யா ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணியிருப்பாரு. கையை சொல்லட்டி அடிக்கிறது, ட்ரெயின்ல சின்ன வயசு சூர்யா அடிக்கும் போது ஒவ்வொரு அடிக்கும் வர அனிமேஷன்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற லொகேஷன்ஸ், அந்த இடத்துக்கு இந்த கேரக்டர்ஸ் எப்படி போகுது, காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப்னு சொல்லி எல்லாத்துலயும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 80s 90sல என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம். ஈவன் சூர்யாவோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து காஸ்டியூமா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் டைட்டில் முதற்கொண்டு 80s 90sல நடக்கிற அந்த ஸ்டைல், அந்த பேட்டர்ன்ல பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோவா இருந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மியூசிக்கல்னு வரும்போது நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் வேற லெவல். நிறைய சீன்ஸை வந்து ப்ராப்பரா எலிவேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். 5 பாட்டு கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நம்ம தலைவரோட ரெட்ரோ சாங்குமே ஒன்னு இருந்திருக்கும். அதுவும் நம்ம மாஸ்ட்ரியோ இளையராஜா. ஏற்கனவே குட் பேட் அக்லில இப்படிதான் ரெட்ரோங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்டே வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம இளையராஜா பாட்டும் இருந்திருக்கும். அதுக்கு வேற காப்பிரைட் பஞ்சாயத்துன்னு ஒன்னு போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி இங்க எதுவும் ஆகாம இருந்தா சரி. எதுக்கோ ப்ரொடக்ஷன் டீம் கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா. ரெட்ரோ சாங் போக இந்த படத்துல இருக்கிற மத்த சாங்ஸ் எல்லாமே மாண்டேஜா தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்டா வர கனிமா சாங்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. டப்புன்னு கட் பண்ணா ஒரு பேச்சுவார்த்தை போகும், திருப்பி டான்ஸ், அப்புறம் சண்டைன்னு சொல்லி அந்த பாட்டை 15 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்ல நான் லீனியரா இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த கனிமா பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கான என்ஜாய்மெண்ட் படத்தில் பார்க்கும்போது இருந்துச்சு. இது இல்லாம கண்ணாடி பூவே சாங்கா இருக்கட்டும், அதுல நடக்கிற சின்ன சண்டை, அப்புறம் நம்ம ஸ்ரேயா சரண் வர பாட்டு அண்ட் கடைசியில வர தி ஒன்னு சொல்லி எல்லா சாங்குமே சூப்பர்
சூப்பரா செம்மையா இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே கூட நிறைய இடங்கள்ல செம்ம இம்பாக்டா இருந்தாலும் ஜெகமே தந்திரம் அண்ட் டபுள் எக்ஸோட டச்சுமே இருக்கு. பட் ஓவராலா மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பாரிவேல் கண்ணனுங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே அவர் தான். சிம்பிளா தலைவன் முழு படத்தையுமே தனியாலா தூக்கி நிறுத்தி இருக்காருங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டே கிளப்பிட்டாரு. ஒரு ப்ராப்பர் கம்பேக்னே சொல்லலாம். இவருக்கு கடைசியா வந்த நல்ல படம்னா அது ஜெய்பீம் தான். அதுக்கும் முன்னாடி சூரரை போற்று அண்ட் நவரசான்னு சொல்லி சும்மா அல்டிமேட்டான ப்ராஜெக்ட் வந்திருந்தாலும் அதெல்லாம் ஓடிடில வந்துச்சு. லிட்டரலி நடிப்பின் நாயகனுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சூர்யாவை ஓடிடி நாயகன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் தியேட்டர்ல வந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு ஓடல. அதை தொடர்ந்து ஆண்டவர் அண்ட் லோக்கியோட விக்ரம், நம்ம மாதவனோட ராக்கெட்ரி, சூரரை போற்றோட ஹிந்தி ரீமேக் சர்ஃபிரா, இந்த 3 படத்துலயுமே கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுலயும் விக்ரம் அந்த ரோலெக்ஸ்ங்கிற கேமியோ சும்மா அட்டகாசமா இருந்திருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு கேமியோல வந்து மொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்டிருப்பாரு. எப்பவுமே அந்த ரோலெக்ஸ் கேரக்டரை யாருமே மறக்க மாட்டாங்க. அது போக நிறைய படங்கள் லைன் அப்ல இருந்துச்சு. பாலாவோட வனங்கான், சுதா காங்கராவோட புறநானூர். பட் தலைவன் அந்த 2 படங்களையுமே டிராப் பண்ணிட்டு நம்ம சிறுத்தையோட சேர்ந்து கங்குவான்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துக்குலாம் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். படம் வந்த ஒரே வாரத்துல வச்சு செஞ்சுட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங் வைஸ் நம்ம சூர்யா தன்னோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாலும் படம்னு வரும்போது அது முழுசா ஒர்க் ஆகல. போதாததுக்கு மூவி டீம் இந்த படம் 2000 கோடி அடிக்கும்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த படத்தை எல்லாரும் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணி படத்தை பாடையில ஏத்தி அனுப்புனானுங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ரெட்ரோ நம்ம சூர்யாக்கு ஒரு தரமான கம்பேக்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங்கை தாண்டி ஒரு படமாகவும் இது அவருக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகி இருக்கு. அந்த வகையில நம்ம சூர்யா இந்த படத்துக்கு போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபெக்ட் எதுவுமே வீண் போகல. கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யாவை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த எரா மீச மாதிரியான மல்டிபிள் லுக் அண்ட் அப்பியரன்ஸ் சொல்லி நம்ம சூர்யாவை செதுக்கி இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த கனிமா சாங்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் எந்த ஒரு எமோஷனலும் இல்லாம வர்றப்பா ஆடிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் படத்துல அது அப்படியே வேற. நம்ம சூர்யா லிட்டரலி இந்த படத்துல பாரிவேல் கண்ணனாகவே வாழ்ந்திருக்காரு. கேரக்டர் சிரிக்காம வரப்பா இருந்தா மட்டும் போதாதுன்னு டான்ஸ் ஆடும்போது கூட அதை மெயின்டைன் பண்ணிருக்காரு. பொதுவா இப்ப வர சில படங்கள்ல பாட்டுல டான்ஸ் ஆடுறன்னு பேர்ல கேரக்டரை மறந்துட்டு தையா தக்கான ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இங்க அந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்ல. ஓவராலா இந்த படத்துல லாஜிக் லூப்பல்ஸ்லாம் இருக்கு. பட் அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் நம்ம பூஜா ஹெக்டே ருக்மணிங்கிற கேரக்டர்ல பாரிவேலனோட லவ் இன்ட்ரெஸ்டா வந்திருப்பாங்க. இவங்களோட ஆக்டிங்மே நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்துல இந்த டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நம்ம சூர்யா அளவுக்கு இவங்களோட கேரக்டருமே ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதை அழகா கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்காது. இவங்க கேரக்டருக்கான அந்த ரைட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல கம்மியா தான் இருக்கும். பாரியோட கேரக்டருக்கான அந்த கேரக்டர் ஆர்க் கிரியேட் பண்றதே இந்த கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் போக இந்த படத்துல இருக்கிற ஒரு நெகட்டிவ்னா அது வில்லன் கேரக்டர்ஸ் தான். பிகாஸ் யாரு வில்லனுங்கிறதே புரிஞ்சிக்க முடியாது. கதை தொடங்கி கல்யாண போர்ஷன் வரும்போது நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் தான் வில்லன் அப்படின்னு நினைச்சு படம் பார்த்தா திடீர்னு குறுக்க நம்ம பிரகாஷ் ராஜ் வராரு. சரி அப்ப படத்தோட மெயின் வில்லன் இவர் தான் அப்படின்னு நினைச்சா செகண்ட் ஹாஃப்ல நம்ம நாசரை காட்டுறாங்க. அப்புறம் அவரோட பையன் வில்லனா வராரு. லிட்டரலி ஃபர்ஸ்ட் யாரு வில்லனுங்கிறத சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 கேரக்டர் நெகட்டிவ் ஷேட் பண்ணாலும் ஒரு நிலையான வில்லன் கேரக்டர் இந்த படத்துல இல்ல. அண்ட் சில கேரக்டர்ஸை இவங்க சரியா யூஸ் பண்ணல. அதுலயும் முக்கியமா நம்ம சிங்கம் புலி கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் ஜோர்ஜ் ஜார்ஜ், நாசர், ஜெயராம், பிரகாஷ் ராஜ், கருணாகரன், விதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல சூப்பராவே பிளே பண்ணிருப்பாங்க. யாருமே ஓவர் பிளே பண்ணல. அதுலயும் முக்கியமா ஜெயராமோட கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா செம ஃபன்னா அட்டகாசமா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படங்களை விரும்பி பார்க்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அண்ட் சூர்யா ஃபேன்ஸுக்கும் இந்த படம் செம்ம ட்ரீட்டா இருக்கும். கங்குவா படம்லாம் பார்த்துட்டு மனசொடைஞ்சு போனாங்க. பட் இப்ப ஒரு தரமான கம்பேக். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். யூஎஸ் சர்டிஃபைட் 18+ ஆன அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. ஸோ குழந்தைங்களுமே பார்க்கலாம். என்ன சில சீக்வன்ஸ் வந்து ரத்தம் தெரிக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 4/5. Therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய். See you.